அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் 3 ஆமீன் 3 எச்சரிக்கை ஹதீஸ் பார்த்தோம். அதனுடைய விளக்கம் கேட்கலாமா? ஆகிஃபா டெய்லி தீன். ஃபஸ்ட்டு என்னன்னா, ரமலான் மாதத்தை நம்ம அடைந்து பாவம் மன்னிப்பு கேட்காதவங்கள நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட ரமலான் மாதத்தை நம்ம அடைந்துட்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்மளால் நோன்பு வைக்க முடியறவங்க நோன்பு கண்டிப்பான முறையில் வைக்கணும். நோன்பு வைக்க முடியாதவங்களும் சரி, நோன்பு வைக்க முடிந்தவர்களும் சரி, என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு நாம் செய்த சிறு பெரும் பாவங்களுக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு தலைவர் அவங்களே ஒரு நாளைக்கு 1000க்கு மேலே பாவ மன்னிப்பு கேட்பாங்களாம். நம்ம ரமலான் மாதத்தை அடைஞ்சதும் அதிகமாக பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்கிட்ட நீங்கள் பாவத்திற்கு மன்னிப்பு கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களோட பாவங்களை என்ன செஞ்சிடுறேன், மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நம்ம ஒரு பாவம் செஞ்சதுமே என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம தோள்பட்டியில் இருக்காங்களே யார், கிராமன் காத்திஃபின்னு சொல்லிட்டு நம்ம தோள்பட்டியில் 2 மலக்குமார்கள் இருப்பாங்க, நன்மையை எழுதுவதற்கும் தீமையை எழுதுறதுக்கும். உடனே என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ், ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க ஒரு மனிதன் அப்படின்னா உடனே என்ன செய்ய மாட்டான், பாவங்களை எழுத சொல்ல மாட்டான். என்கிட்ட அவகாசம் கொடுப்பான். நாம் அல்லாஹ்ட்ட அந்த பாவத்திற்காக மனம் உருகி இக்லாஸுடன் பாவ மன்னிப்பு கேட்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் என்ன செய்வான், எழுத சொல்லுவான். ஆக நம்ம பாவம் செஞ்சுட்டோம், தெரிஞ்சு செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ, அது நம்ம செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்ட்ட மனம் உருகி மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹும்ம லா தக்துல்னா பில்ஹல்பிக்க வலா துஹ்லிக்னா பி அதாபிக்க வ ஆஃபினா கப்ல தாலிக்க. யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்தை கொண்டும் உன்னுடைய தண்டனையை கொண்டும் எங்களை அழித்து விடாதே, அதற்கு முன்னதாக எங்களை நீ மன்னித்தருள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.